ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாட்ஸ் டு பிரின்சஸ். நான் தான் அவங்க பிரின்சஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரவணா ஸ்டோருக்கு நாங்கள் ஒரு வேலையாக போயிருந்தோம். அது என்ன எதுக்காகன்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோருக்கு ஸ்டேஷ்னரி வாங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னா டேடி இயர்லி ஒன்ஸ் ஏதாச்சும் நியூ இயர் அன்றைக்கி நியூ இயர் முடிஞ்ச ஒரு 5 நாள் கழித்து பார்த்திங்கன்னா டேடி டைப் போட்டிருக்க எல்லா கம்பெனிஸ்க்குமே பார்த்திங்கன்னா நியூ இயர் கிஃப்ட் மாதிரி கொடுப்பாரு. ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரிஸ் வாங்குவோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் இயர்லி வாங்கி கொடுப்போம். ஸோ அதுக்கு வாங்கிறதுக்காக தான் நாங்கள் சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பிரஷாவாக்க சரவணா ஸ்டோர் தான் போவோம். பட் இந்த வாட்டி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா போரூர் சரவணா ஸ்டோர் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போரூர் சரவணா ஸ்டோர் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் கிஃப்ட்டுக்காக வெஜிடபிள் ஷாப்பாக வாங்கி கொடுத்துருந்தோம். அண்டு மோஸ்ட்டாக ஸ்டேஷ்னரி இருக்கும். ஒரு சில டைம் ஏதாச்சும் யூனிக்காக வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஷாப்பை தான் வாங்கி கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த வாட்டி திரும்பியும் நாங்கள் ஸ்டேஷ்னரி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஸ்டேஷ்னரி வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்கே புக்கு தேடிட்டு இருக்கேன்னா ஆக்சுவலி எனக்கு பார்த்திங்கன்னா தேர்ட் டேர்ம் புக்கு எல்லாமே நோட் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ அது புது நோட்டு ஸ்கூலில் வாங்குறதை விட கடையில் போயிட்டு ஒரு 60 பேஜஸ் 80 பேஜஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருந்தேன் நான். ஸோ அதை அப்படியே தேடி பார்த்தோம். கடைசி வரைக்கும் அங்கே நாங்கள் தேடினப்போ கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்டே. அவங்க தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வினோதமாக ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் பாக்ஸு. அதையும் நான் ஓப்பன் பண்ணலான்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது ஒர்க் ஆகலை போல் இருக்குது, ஸ்டக் ஆகிடுச்சு. அதனால் அது ஓப்பன் ஆகலை. ஒரு சைடு மட்டும் ஸ்டக்காக இருந்தது. பட் மற்ற சைடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் அதை கொஞ்சம் நேரம் நோண்டிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்பியும் டேடிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போயிட்டேன். இந்த வாட்டி நாங்கள் எந்த ஒரு பிளானுமே போடாமல் போயிருந்தோம். இங்கே போயிட்டு தான் நாங்கள் என்னென்ன வாங்குறது, யார் யாருக்கு என்னென்ன வேணும், எந்த அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இங்கே போயிட்டு அந்த கடைக்கு போயிட்டு தான் நாங்கள் எல்லாமே பார்த்துட்ருந்தோம். ஸோ நானுமே பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் கொடுத்தேன், இது எது போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் பேக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ டெக்னீஷியன்ஸ்க்கு, ஸ்டாஃப்ஸ்க்கு, அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் 3 பேக்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் எப்போவுமே கம்பல்சரியாக போட வேண்டியது பார்த்திங்கன்னா மார்க்கஸ், பென், அது பால் பாயிண்ட் பென், ஒயிட்னஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளூ ஸ்டிக். இது 4மே நாங்கள் ஸ்டேஷ்னரி வாங்குகிறோன்னா எல்லா டைமுமே இந்த 4 விஷயம் கம்பல்சரி இருக்கும். அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு தான் பார்க்க வந்திருந்தோம். ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். போகி கொளுத்தும் போதெல்லாம் சேஃபாக கொளுத்துங்க. அண்ட் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே கொளுத்தாதீங்க. எப்போயுமே பேர்ன் பண்ணால் அது ஃபுல்லாக கொளுத்தி ஆஷஸ் மாதிரி வர ஐட்டம்ஸ் மட்டும் கொளுத்துங்க. இந்த பிளாஸ்டிக்லாம் கொளுத்தாதீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளோட மாசுக்கு தான் கேடு. அப்புறம் இங்கே நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் எல்லாம் நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் பார்த்துட்ருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா திரும்பியும் நான் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிட்டேன். நாங்கள் ஒரு 3 பேக் மட்டும் ஒரே கலரில் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் டேடி பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கும் போது நாங்கள் இங்கே அப்படியே வீடியோஸ் எடுத்தோம். ஸோ நிறைய அங்கே கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. ஆனால் என் வீட்டிலையே நான் ஆல்ரெடி நிறைய வாங்கி வச்சுருக்கனால நான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய குட்டி ரப்பர் ஸ்கேல் பார்த்திங்கன்னா லிட்ரலி நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன் இந்த லீவில். ஸோ வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கும். அது தேடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கேல் வாங்கலான்ட்டு இருந்தேன். ஸோ அங்கே ரப்பர் ஸ்கேல்லாம் நான் ஒன்று காமிச்சேன் பார்த்திங்களா, யூனிகார்ன் ரப்பர் ஸ்கேலு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுதான் வாங்கலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இதை நான் பார்த்தேன். இது இந்த
ஒரு சில சாக்லேட் பிராண்ட்ஸ்லலாம் வந்து கொடுப்பாங்க. இப்போ கொடுக்கறதில்ல. பட் ஸ்டார்ட்டிங் ரொம்ப நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் இப்போ பேண்டே ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அது அடிக்கிறனால அது வந்து ரத்த ஓட்டம் நிற்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் அதை பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ரப்பர் அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அலுமினியம் ஸ்கேல் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப 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 பெரிய ஒரு ஸ்டேஷ்னரி பைத்தியம்னே சொல்லலாம். என்னெல்லாம் ஒரே ஒரு பொட்டி ஸ்டேஷ்னரி கடையில் போய்ட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட நான் வந்து ஒரு நாள் முழுக்க 24x7 வந்து அங்கே சர்வைவ் ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸ்டேஷ்னரினா. பசிக்குது அதெல்லாம் கூட அதுக்கு எதுவுமே இருக்காது. நான் ஸ்டேஷ்னரி பக்கம்னு போயிட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அப்படி ஒன்று ஒன்றா தேடி எடுத்தது தான் இந்த பொருட்கள். 4 கலர் பென், பஞ்சிங் மிஷின், அதுக்கப்புறம் ஸ்டேப்லர், அது மாதிரி நிறைய பொருள் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் தென் நான் ஆல்ரெடி காட்டின வீட்டுக்கான 2 எரேசர், அப்புறம் ஸ்கூலுக்கு நோட்ஸ் தீர்ந்துருச்சுன்றனால நோட்ஸு, அப்புறம் அலுமினியம் ஸ்கேலு, ஃபெவிஸ்டிக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரொம்ப தேடி தேடி ரொம்ப வந்து அதுவே வந்து குட்டி பிளேஸ் தான். ஆனால் அந்த குட்டி பிளேஸ்லேயே ஒரு இடமும் தேடும்போது புதுசாக ஒன்று கிடைக்குது. ஸோ அதனால் நல்லா தேடிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினோம். இப்படி நாங்கள் தேடி தேடி வாங்கி எல்லாம் பில் போடுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து பேக்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கெலாம் வந்து பார்த்துட்டு காலையில் நாங்கள் அந்த 4 கலர் பென்னை பார்க்குறோம், காணோம். நாங்கள் வந்து 2 வகையான ஒயிட்னர் வாங்கியிருப்போம். 15 ருபீஸ் ஒயிட்னரு, 25 ருபீஸ் ஒயிட்னருன்ட்டு. அந்த 25 ருபீஸ் ஒயிட்னரை பார்க்குறோம், காணோம். மார்க்கரை பார்க்குறோம், காணோம். இதெல்லாம் வந்து பில் போட எடுத்து வச்சு அப்புறம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே நானும் அப்பாவும் ஸ்கூல் விட்டு வந்த உடனே போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்டு இந்த ஸ்டேஷ்னரிக்கு அப்படியே வெளியே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இந்த செருப்பெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே நாங்கள் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் அதை வந்து அந்த செருப்பெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம். நாங்கள் வந்து அந்த கடையை விட்டு இறங்கும் போதே மணி 10. நாங்கள் 6:30 மணி போல் வந்து கடைக்கு போயிருந்தோம். 10 மணிக்கு தான் வந்து வந்திருந்தோம். ஸோ கீழே வந்து ஒரே ஒரு சில்லி பரோட்டா வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு சில்லி பரோட்டா வந்து பார்சல் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அப்படியே வந்து நானும் மம்மியும் ஆட்டோவில் வந்துவிட்டோம். ஸோ ஏன்னா வந்து நிறைய வந்து டப்பா இருந்துச்சு. ஒரு பெரிய டப்பா அப்புறம் சின்ன டப்பா நிறைய இருந்துச்சு. அதனால் நானும் மம்மியும் வீட்டுக்கு வந்து ஆட்டோவில் வந்துட்டு டாடி வந்து பைக்கில் வந்துட்டார். அண்ட் இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கினது. ஹைலைட்டர்ஸ், பவுச்சு, அப்புறம் இந்த 4 கலர் பென்னு, அண்ட் தென் இந்த மார்க்கரும் இந்த 4 கலர் பென்னும் தான் நாங்கள் விட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் கலராக பவுச் வந்து வாங்கியிருந்தோம். இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டாஃபுக்கு வாங்கியிருந்தோம். அண்ட் ஃபெவிஸ்டிக் வந்து 5 கிராம் வந்து யாருக்கும் வாங்கியிருந்தோம். அண்ட் 8 கிராம்ஸ் யாருக்கும் வாங்கியிருந்தோம். அண்ட் மேக்னெட்டிக் டஸ்டர் டாம்ஸ் பிராண்ட்லேருந்து நோட்ஸு, ஸ்டிக்கி நோட்ஸ், அண்ட் இந்த பேக் தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இதுலேயே 3 பேக் வந்து வாங்கியிருந்தோம், ஒரு சேம் வெரைட்டி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மார்க்கர்ஸ், அப்புறம் கடைசியாக காமிச்சா அந்த அப்சராவோட பிளாட்டினம் கிட். இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அது ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் தான் எண்ணியிருந்தோம். அதில் வந்து அண்ணன் வந்து அந்த பவுச் வந்து எண்ணிகிட்டு இருந்தான். நான் வந்து டாம்ஸ் பிராண்டோட கிட்டு வந்து எண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய இருந்துச்சு. மொத்தமாக ஒன்று ஒன்றா போட்டு நாங்கள் வந்து எண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. எண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ப்ராடக்டில் போகும், எந்தெந்த பவுச்சஸில் போகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் அப்படி என்னென்ன பவுச்சில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு அப்படியே ஓரளாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படியே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து மை ஃபஸ்ட் பென்சில் கிட் அப்படின்னு சொல்லிட்டு டாம்ஸ் பிராண்டில் நான் எண்ணிட்டு இருந்தேன் பார்த்திங்களா, அது போட்டிருந்தோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 10 பீஸ் பென் வந்து போட்டிருந்தோம். அந்த பென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் பென், அப்புறம் டாம்ஸ் பிராண்டோட ஒயிட்னர், அப்புறம் ஃபெவிஸ்டிக், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மார்க்கர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்கி மவுஸ் பவுச்சில் வந்து போட்டிருந்தேன். அண்ட் அது வந்து குட்டி பவுச் தான். இந்த எல்லா ப்ராடக்ட்டும் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பவுச் பார்த்துருந்தோம். அது இதுவே பத்துச்சு. ஸோ டேடி இப்போ பிரிக்கிறார் பார்த்திங்களா, அந்த பவுச் தான். இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வாங்கியிருந்தோம். மிக்கி மவுஸு, அப்புறம் டோரிமான், காரு, அண்ட் அயன்மேன், சூப்பர்மேன், அதுக்கப்புறம் யூனிகார்ன்,
அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பார்பி, பிரின்சஸ் அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம் நாங்கள். ஸோ அதை அப்படியே காமனாக பிரித்து மொத்தமாக நாங்கள் வந்து போட்டோம். ஸோ க்ளூ ஸ்டிக்லாம் வந்து நாங்கள் அப்போ தான் பிரித்து போட்டு போடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு. ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ ஸ்டிக், சேம் க்ளூ ஸ்டிக்கு, பென்னு, அதுக்கப்புறம் அப்சராக்கில் வந்து கிட்டு வாங்கியிருந்தோம். டாம்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்சரா கிட் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் ஒயிட்னர் வந்து போட்டிருந்தோம். அண்ட் தென் மார்க்கர், க்ளூ ஸ்டிக் இதெல்லாம் வந்து போட்டிருந்தோம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதை போட்டிருந்தோம். அண்ட் அதே போல் அவங்களோட பவுச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேடி வச்சுருக்காரு பார்த்திங்களா கையில். ஸோ அந்த பவுச் கிடையாது, இதை விட ஒரு பெரிய பவுச் தான் இருக்கும். ஸோ அதுதான் அவங்களுக்கு போட்டிருந்தோம். இப்போ டேடி கையில் வச்சுருக்கிறது வந்து நாங்கள் வந்து ஸ்டாஃப்ஸுக்கு போடல, டெக்னீஷியன்ஸ்க்கு போட்டிருந்தோம். நாங்களும் அப்படியே கதை பேசிக்கிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றுத்துலேயும் நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ ஆக்சுவல் நாங்கள் ஆரம்பிக்க போகிறதில்ல, எங்களோட பிஸ்னஸுக்கு நாங்கள் வந்து எடுத்த ஒரு ஸ்டெப்பு தான் அது, வேறு எதுவும் கிடையாது. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.